பார்த்தீங்களா இப்படி. அதனால என்ன மாதிரி ஆம்பளை கால் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி அகலமான கால் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் ப்ளீக் கலரா பிளாக் கலர் ஸ்லிப்பர் தொடச்சிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. என்ன நான் வீட்டுக்குள்ளே தான் போட்டு நடந்துட்டு இருந்தேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் எப்பயும் போல் பார்க்குற குத்தி ஹால் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹால் பார்க்க போகிறாங்க. அதாங்க ஃபுட்வேர் ஹால். பட் வழக்கம் போல் இது எல்லாமே வந்து ஏஜியோவில் பர்ச்சேஸ் பண்ணது தான். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து சொல்ல போகிறேன். அதாவது நான் குர்த்திஸ்லாம் போட்டு காமிப்பேன் இல்லைங்களா, அதே மாதிரி இந்த ஃபுட்வேர்ஸையும் வந்து உங்களுக்கு போட்டு காமிச்சு உங்களை டார்ச்சர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, என் கால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆம்பளை கால் மாதிரி இருக்கும். இந்த ஸ்லிப்பர்லாம் உங்களுக்கு போட்டு காமிச்சேன் அப்படின்னா ஆம்பளை காலில் பொம்பளை ஸ்லிப்பர் போட்ட மாதிரி இருக்கும். ஸோ என்னடா இவங்க பேசிகிட்டு இருக்காங்க, வேறு யாரோ காலில் போட்டு காமிக்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. அது வந்து என்னோட கால் தான். ஸ்லிப்பர்ஸ்லாம் எல்லாம் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல அப்படியே குமிச்சு வச்சுருக்கேன். அண்டு நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இந்த ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றா பார்த்துடலாம். அண்ட் இந்த ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் காமிக்கும் போதே எது எனக்கு ஃபிட் ஆச்சு, எந்த ஸ்லிப்பர் வந்து எனக்கு ஃபிட் ஆகலை, ஏன் ஃபிட் ஆகலை, அண்ட் இதோட எம்ஆர்பி என்ன, ஆஃபர் ப்ரைஸ் என்ன, குவாலிட்டி எப்படி இருக்குது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேங்க. அண்டு இன்னொரு விஷயம், புதுசாக பின்னாடி பேக்ரவுண்ட்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த பேக்ரவுண்டும் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம இந்த ஸ்லிப்பர்ஸ்லாம் ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது இந்த ஸ்லிப்பர் தான். இது வந்து பார்த்திங்கன்னா மோச்சி அப்படிங்கிற பிராண்டில் இருந்துங்க. பிராண்ட் வந்து சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 39, அதாவது பிராண்ட் சைஸ் பார்த்திங்கன்னா 39, யூகே சைஸ் வந்து 6. அண்ட் இந்த ஸ்லிப்பர் வந்து என்னோடய காலுக்கு வந்து ரொம்ப எக்ஸாக்டாக சூப்பராக மேட்ச் ஆகுதுங்க. பட் இந்த ஸ்ட்ராப் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்குது. இந்த சோல் வந்து பார்த்திங்கன்னா செம்ம எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. நல்லா இந்த இடத்துல ஒரு மாதிரி, அண்டு ஃப்ரண்ட்டில் ஒரு மாதிரி, அண்டு மிடில் வந்து ஒரு மாதிரி நல்லா சூப்பராக வந்து மேடு பள்ளமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு நடக்கும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக, ரொம்ப சூப்பராக, அண்டு இதுவும் வந்து நல்லா சூப்பர் சாஃப்டாக இருக்குது, செம்ம குவாலிட்டியாக இருக்குது. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ராப்பு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேயும் வந்து ஒரு மாதிரி குஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்டு ஸ்ட்ராப்க்கு மேலே வந்து அவங்களோட பிராண்ட் லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்லிப்பர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதோட எம்ஆர்பி வந்து 1490 ருபீஸ்க்கு. நான் வந்து 520 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன். செம்ம குவாலிட்டியாக இருக்குங்க. இந்த ஃபினிஷிங் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. சோல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ரொம்ப சூப்பராக ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கலர் வந்து செம்ம எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு இந்த ஸ்லிப்பர். ஸோ நீங்கள் வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கலாங்க, அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அண்ட் இதெல்லாம் வந்து நான் ஏஜியோ மேனியா சேலில் தான் வாங்கினேன். சப்போஸ் இந்த வீடியோ போடும்போது ஏஜியோ மேனியா சேல் வந்து முடிஞ்சிருக்குமா அப்படின்னு தெரியல. சப்போஸ் முடிஞ்சிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஒரு 1 வீக் தான் கேப் விடுவாங்க ஏஜியோவில். நெக்ஸ்ட் வந்து ஏதாச்சும் ஒரு சேல் வந்துடும். ஸோ அந்த சேலில் வந்து இதே ப்ரைஸ்க்கு இந்த ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கும். நீங்கள் சைஸ் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சைடில் பிக்சரில் மெஷர் பண்ணிக்கிற மாதிரி என்னோடய ஃபுட் மெஷர்மெண்ட்டை வந்து நான் ஸ்க்ரீனில் தரேங்க, அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் தரேன். ஸோ இந்த மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு ஏஜியோலையும் வந்து சைஸ் சார்ட் கொடுத்துருக்காங்க. பட் பர்சனலி எனக்கு அந்த சைஸ் சார்ட் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்தது. ஸோ இப்போ நான் காமிக்கும்போது என்ன பிராண்ட், என்ன சைஸ், இது எல்லாமே வந்து நான் சொல்லிவிடுவேன். ஸோ இதையும் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கிற ஸ்லிப்பர்ஸையும் கம்பேர் பண்ணி எந்த சைஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இல்லாமல் வாங்கிக்கலாம். அண்ட் இந்த ஸ்லிப்பர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்லிப்பர் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த மஸ்டர்ட் எல்லோ கலர் சாண்டில் தாங்க. இது வந்து ஃப்ளாட் சாண்டில் தான். ரொம்ப ஃப்ளாட்டாக தரையாக இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 1/2 இன்ச் வந்து குட்டியாக ஒரு ஹீல் கொடுத்துருக்காங்க. பட் நல்லா ஃப்ளாட்டாக தான் இருக்குது. யூஸ்வலாக நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளாட் சாண்டில்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஹீல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணால் ஒரு மாதிரி எனக்கு பேக் சைடு கால் வந்து ரொம்ப பெயின் ஆகும், அண்ட் கம்ஃபர்டபுளாகவும் இருக்காது. கொஞ்சம் நேரம் தான் என்னால் யூஸ் பண்ண முடியும். அண்ட் இதோட பிராண்ட் பார்த்திங்கன்னா 5/0.5. இங்கே வந்து பிராண்ட் நேம் வந்து கொடுத்துருக்காங்க. சரியாக உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. அண்ட் நான் பிக் பண்ண சைஸ் பார்த்திங்கன்னா 38ங்க. இது வந்து எனக்கு பத்தலை. ஆக்சுவலாக 39 வந்து பிக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப கரெக்டாக இருந்திருக்கும்.
அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஸ்டாப் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பிளைன் ஸ்டாப் கொடுத்துருக்காங்க, 2 பவு டிசைன் ஸ்டாப் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்லிப்பர் வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. இந்த ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஒரு ஹாஃப் ஃபுட்டுக்கு மேலே கவர் ஆகிறதுனால ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் இந்த சோலும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பான்ச்சியாக இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது. ரொம்ப நேரம் வேர் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஹார்டாக அந்த மாதிரியெல்லாம் இல்லை சோல். அண்டு இந்த ஸ்டாம்பும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகவே இருக்குது, ரொம்ப அறுக்கிற மாதிரி அந்த மாதிரியெல்லாம் இல்லை. ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த ஸ்லிப்பர். நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த சோலோட ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கீழே வந்து நல்லா சூப்பராக வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இந்த ஸ்லிப்பரை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலான்னு பார்த்தாங்க. ஆனால் இந்த ஸ்லிப்பர் வந்து எப்பயுமே அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் தான் இருக்குது. அதனால் இந்த ஸ்லிப்பர் வந்து அநேகமாக என் சிஸ்டருக்கு தான் நான் கொடுக்க போகிறேன்னு நினைக்கிறேன். சப்போஸ் சைஸ் கிடச்சிது அப்படின்னா நான் நெக்ஸ்ட்டு சைஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பேன். அண்ட் இதோட எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 1799 ருபீஸுங்க. நான் வந்து என்ன ப்ரைஸில் வாங்கினேன்னு மறந்து போயிடுச்சு. நான் இங்கே ஸ்க்ரீனில் வந்து ஆஃபர் ப்ரைஸ் என்ன அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் சாண்டில் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த பிளாக் கலர் ஸ்லிப்பர் தாங்க. இதோட பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னீக்கர் பீக். பேர் வந்து சூப்பராக தாங்க இருக்குது. அண்ட் இந்த ஸ்லிப்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்குது. நான் பிக் பண்ண சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 38. ஏஜியோவில் வந்து பார்த்திங்கன்னா யூகே சைஸஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது 5.5, 6.5 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிராண்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் 8.5 பிக் பண்ணியிருந்தேன்னா கரெக்டாக இருந்திருக்கும். பட் எப்படி இருந்தாலும் இப்போ வந்து இந்த ஸ்லிப்பரோட சைஸஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குங்க. பட் நான் இதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறது கிடையாது, ரிட்டர்ன் தான் பண்ண போகிறேன். பிகாஸ் இந்த அகலம் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து எனக்கு ரொம்ப குட்டியாக இருக்குது. என் கால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ராடாக இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் அகலமாகவே இருக்குது பாருங்கள். நல்லா ப்ராடாகவே இருக்குது. மோச்சி பிராண்டும் வந்து நல்லா ப்ராடாகவே இருக்குது. ஸோ இது வந்து என்னோடய காலுக்கு கரெக்டாக இருக்குது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒல்லியான காலெல்லாம் இருப்பீங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு வந்து இந்த ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து இந்த ஒரு ரீசனுக்காக மட்டும் இல்லை. அண்ட் இதோட குவாலிட்டியும் வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்கலைங்க. இதோட எம்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா 1299 ருபீஸுங்க. ஆஃபர் ப்ரைஸ் வந்து 363 ருபீஸ்க்கு தான் நான் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். பட் இதோட ஃபினிஷிங் எல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ராப் உள்ளே போகிற இடம் இருக்குது பார்த்திங்களா, இது எல்லாமே வந்து கீழே பாட்டமில் பாருங்கள் அப்படியே தூக்கிக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு கேமராவில் தெரியுதான்னு தெரியல. கண்டிப்பாக வந்து ஒரு மாதிரி இதோட ஃபினிஷிங்கும் வந்து அங்கங்கே அந்த ஒட்டின பிசுறு வந்து நல்லாவே தெரியுது. மற்றபடி இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த சோல் எல்லாமே வந்து நல்லா சாஃப்டாக தாங்க இருக்குது. ஸ்ட்ராப்பும் வந்து நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. பட் இந்த ஃபினிஷிங் வந்து நல்லா இல்லை. ஸோ நமக்கு வந்து ஸ்லிப்பர் வாங்கும்போது கண்டிப்பாக இந்த ஃபினிஷிங்கும் வந்து நம்ம பார்த்து தான் வாங்கணும், நல்ல குவாலிட்டியாக இருக்கான்னு பார்த்து தான் வாங்கணும். இது வந்து பார்த்தாவே தெரியுது கொஞ்ச நாள் தான் தாங்கும் அப்படின்ட்டு. ஸோ 360 ருபீஸ்க்கு இதை விட நல்ல ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே இருக்குது. அதனால சரி அதை வச்சுக்கலாம், இதை ரிட்டர்ன் பண்ணிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்லிப்பர் பார்த்துடலாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த எல்லோ கலர் ஸ்லிப்பர் தாங்க. இந்த ஸ்லிப்பர் வந்து ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா கியூபிட் பிராண்ட். இந்த பிராண்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த சோல் எல்லாமே வந்து செம்ம எக்ஸலண்ட்டாக இருக்குது. இந்த ஸ்டாம்பும் வந்து செம்ம சாஃப்டாக இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. இதில் நான் பிக் பண்ண சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 6.5. அதாவது ஏஜியோவில் வந்து டிஸ்பிளேயில் சைஸஸ் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அதில் வந்து 6.5 வந்து பிக் பண்ணேன். யூரோப் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 39. பட் இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து பெருசாக தாங்க இருக்குது. பட் இந்த ஸ்லிப்பர் போட்டுட்டு நம்ம வந்து ஸ்பீடாலாம் நடக்க முடியாதுங்க. ஏன்னா இந்த ஃப்ரண்ட் இது இருக்குது பார்த்திங்களா, இது வந்து நல்லா அகலமாக ஓகேவாக இருக்குது. பட் முன்னாடி ஃப்ரண்ட் ஃபுட் மட்டும்தான் வந்து கவர் ஆகுது. அதனால் நம்ம வந்து மெதுவாக தான் நடக்க முடியும். வேகமாக நடக்கிறதுக்கெல்லாம் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை இந்த ஸ்லிப்பர். பட் இதோட எம்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா 2799 ருபீஸுங்க. நான் வந்து 560 ருபீஸ்க்கு தான் வந்து இந்த ஸ்லிப்பர் வாங்கினேன். பட் அந்த ப்ரைஸ்க்கு வந்து இதோட குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை. நம்ம ஸ்பீடாக நடக்கிற அன்றைக்கெல்லாம் கொஞ்சம் ஸ்பீடாக எங்கேயாச்சும் போகணும், அவசரமாக ஏதாச்சும் வேலை செய்யணும் அப்படிங்கிற அன்றைக்கெல்லாம் வந்து இந்த ஸ்லிப்பரை நம்ம வந்து சூஸ் பண்ண முடியாது. மற்றபடி இந்த ஸ்லிப்பர் வந்து சூப்பராக இருக்குது. இந்த சோல் நல்லா இருக்குது, இந்த ஃபினிஷிங் எல்லாமே நல்லா இருக்குது. அண்ட் இது வந்து ஃப்ளாட் சாண்டில் தான், ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இந்த ஸ்லிப்பரை தாராளமாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்லிப்பர் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த பிங்க் கலர் ஸ்லிப்பர் தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நியூட் பிங்க் கலர், ரொம்ப அழகான ஒரு பிங்க் கலர்.
பட் வீடியோவில் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கலர் வேறு மாதிரி தெரியுது. நல்ல ரோஸ் கோல்டு பிங்க்கில் வந்து ரொம்ப லைட்டாக ரொம்ப மைல்டாக ரொம்ப அழகான ஒரு கலருங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னீக்கர் பீக். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு ஸ்லிப்பர் பார்த்தோம் இல்லைங்களா, ஆல்ரெடி நம்ம இதுதான் பார்த்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒல்லி காலுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும். சேம் பிராண்டு தான். இது வந்து கொஞ்சம் ப்ராடாக இருக்கிற கால்க்கெல்லாம் வந்து நல்ல சூட்டபுளாக இருக்குங்க இந்த ஸ்லிப்பர். எனக்கும் வந்து கரெக்டாக இருக்குது. பட் இந்த சைஸ் இந்த லென்த் வந்து ரொம்ப சின்னதாக போயிடுச்சு. நான் பிக் பண்ண சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 39. ஆக்சுவலி இந்த 39 பார்த்து தான் இந்த சைஸ் வந்து எடுத்தேன். ஏஜியோ சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 6.5. நான் வந்து 8.5 பிக் பண்ணியிருந்தேன்னா எனக்கு கரெக்டாக இருந்திருக்கும். யூரோப் சைஸ் வந்து 41 பிக் பண்ணியிருந்தேன்னா கரெக்டாக இருந்திருக்கும். அண்ட் இதோட சோலும் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க. ரொம்ப ஹார்டாக அந்த மாதிரியெல்லாம் இல்லை. இந்த ஸ்ட்ராப்பும் வந்து நீட்டாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பிளைன் ஸ்ட்ராப்பும் 2 பவு டிசைன் வச்ச ஸ்ட்ராப்பும் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த ஸ்லிப்பரும் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இதோட எம்ஆர்பி வந்து 1499 ருபீஸ்க்கு. நான் வந்து 420 ருபீஸ்க்கு தான் வந்து இந்த ஸ்லிப்பர் வாங்கினேன். இதுக்கு முன்னாடியே வந்து மஸ்டர்ட் எல்லோ கலரில் ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ ரெண்டுமே வந்து ஒரே மாடல் தான், பிராண்ட் மட்டும்தான் வேறு வேறு. இது வந்து பார்த்திங்கன்னா 5/5 அந்த பிராண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்னீக்கர் பீக். ரெண்டுமே வந்து சூப்பராக இருக்குது. ரெண்டுமே வந்து ஒரே டிசைனில் தானங்க இருக்குது. இது ரெண்டில் வந்து ஒரு ஸ்லிப்பர் வந்து பிக் பண்ணணுன்னா எந்த பிராண்ட் வந்து நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்ட்டு என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா நான் வந்து இந்த ஸ்லிப்பர் தான் சொல்லுவேன். ஸோ கம்பேரிட்டிவ்லி இந்த 2 பிராண்டையும் ஒரே ஸ்லிப்பருங்கிறதுனால தான் வந்து நான் கம்பேர் பண்ணி சொல்கிறேன். ரெண்டும் வந்து ஆல்மோஸ்ட் சேம் ப்ரைஸ் தாங்க. இது வந்து 450 வரும் அண்ட் இது வந்து 420 வரும். ஸோ கம்பேர் பண்ணும்போது இதோட குவாலிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாடலே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த பிராண்டில் பிக் பண்ணலாம். ஆனால் இந்த பிராண்டில் வந்து இந்த கலர் இல்லை. திஸ் கலர் அண்டு பிளாக் கலர் அண்டு இன்னொரு டேன் கலர் மாதிரி ஒரு கலர் இருந்தது. அண்ட் இதில் வந்து கலர் ரொம்ப சூப்பராக இருந்தது. பட் இதுவும் வந்து நம்ம 420க்கு தாராளமாக வாங்கலாங்க. 420க்கு நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே நான் வந்து இங்கே லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கிட்டு இருந்தேன். ஸோ அங்கே இருக்கிற ப்ரைஸை வச்சு அந்த ஷாப்ஸ்லலாம் பார்த்த ப்ரைஸை வச்சு தான் நான் இந்த ஸ்லிப்பர்ஸோட ரிவ்யூ வந்து கொடுத்துட்ருக்கேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்லிப்பரை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. 420 ருபீஸ்க்கு இது நல்ல ஒர்த்தாக தான் இருக்குது, நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. அண்ட் இதோட லுக்கும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்லிப்பர் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த பிளாக் கலர் சாண்டல் தாங்க. இதோட பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷோட்டோபியா. நான் வந்து கரெக்டாக தான் இந்த பிராண்ட் நேம் வந்து சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். நான் பிக் பண்ண சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 42. ஆக்சுவலாக இந்த சைஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 1/2 இன்ச் வந்து பெருசாக இருக்குங்க. பட் இட்ஸ் ஓகே, போட்டுக்கிறதுக்கு வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து இந்த வெல்வெட்டு கிளாத்தில் வந்து அப்படியே ஸ்ட்ராப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து அப்படியே கிளாத் துணி தான். போட்டுக்கிறதுக்கு வந்து நல்ல சாஃப்டாக இருக்குங்க, நல்ல கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது, நடக்கிறதுக்கும் நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சோல் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து சோல் வந்து நல்லா நீட்டாக தாங்க இருக்குது, நடக்கிறதுக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. பட் கொஞ்சம் தரையாக நடந்து போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. பட் இந்த ஸ்லிப்பர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் ஆல்ரெடி வந்து நான் இந்த ஸ்லிப்பரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதாவது வீட்டுக்குள்ளே போட்டுட்ருக்கேன், உங்களுக்கு வீடியோலாம் போட்டுட்ருக்கேன் இல்லைங்களா. குத்தி ஹால் போடும்போது ஸ்லிப்பர் இல்லாமல் காலை பார்க்க கேவலமாக இருக்குது அப்படின்னு என் ஹஸ்பண்ட் சொன்னார். அதனால இந்த ஸ்லிப்பரை வந்து உங்களுக்காக எடுத்து உள்ளே வச்சுருக்கேன். இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 999 ருபீஸுங்க. நான் வந்து பூம் அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணி 335 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன். ஸோ அந்த ப்ரைஸ்க்கு இந்த ஸ்லிப்பரோட குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஃபினிஷிங்கும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த சோலோட ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கு. ஸோ நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டதுனால கொஞ்சம் அழுக்காக இருக்குது ஸ்லிப்பர். தொடச்சிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா நான் வீட்டுக்குள்ளே தான் போட்டு நடந்துட்டு இருந்தேன். ஓகேங்க, உங்களுக்கு இந்த ஸ்லிப்பர் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இந்த சோல் வந்து நடக்கும்போது கொஞ்சம் அப்படியே தரையில் நடந்து போகிற மாதிரி ஒரு ஃபீல் தான் வருது. அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய ஃபுட் மெஷர்மெண்ட்டை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பாய்.